எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஏன் ஸ்டைலில் கடலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. ஒரு கப் அளவு கருப்பு சுண்டல் நைட்டே ஊற வச்சிடலாம். இது காலையில் குக்கரில் சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து வதக்கிட்டு 5 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயம், 1 துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 கைப்பிடி அளவு முந்திரி, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1.5 தக்காளி சேர்த்துக்கோங்க. அதில் உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு துண்டு புளி சேர்த்து நல்லா ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து சீரகம் சேர்த்து ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, 1 மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு அரை தக்காளி வச்சிருந்தோம் இல்லைங்க, அதையும் சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறமா வேக வச்ச சுண்டலை தண்ணியோட சேர்த்துக்கோங்க. அரைச்ச விழுதியும் சேர்த்து நல்லா கலக்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இன்னைக்கு என்கிட்ட கொத்தமல்லி இல்லைங்க. நம்மளோட கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்கூடயுமே சாப்பிட்லாங்க. ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.